கோயில்ல பார்வதி சிலை திருட்டு போச்சே, அந்த சிலையை திருடினது உங்க அம்மா தான். உங்க வீட்டுல போய் தேடிப்பாரு. 10 ரூபாய் சம்பாதிக்க துப்பில்லாத பூசாரி வீட்டுல 10,000 ரூபாய் ரொக்க பணத்தை பாரு. அந்த பணம் எப்படி வந்துச்சு, எதை வந்துச்சு? கொலை விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். நாம நினைச்சா இத மறைச்சிடலாம். வெளியே சொன்ன நம்ம 2 குடும்பமும் கம்பி எண்ண வேண்டிய ஒரு ஜாக்கிரதை. கோபால் வாஞ்சி தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டான்னு பஞ்சாயத்துல தீர்மானமாய் போச்சு. பணத்தையும் எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நீதான் கொலை செஞ்சேன்னு எவனுக்கு நான் தெரிய போகுது? விஷயத்தை இதோட விடு. எப்படிப்பா விட முடியும்? நான் கொலை செஞ்சதுதான் பூசாரி மக கமலா பாத்துட்டாளே. எத்தனை வில்லங்க! பூசாரி மக விஷயத்தை ஊர் பூரா சொல்லிட்டாளா? இல்ல, அப்படி அவ சொன்னா அவ குடும்பத்தையே தீர்த்து கட்டிடுவேன்னு சொல்லி இருக்கேன். ஆனா எத்தனை நாளைக்கு தான் அவளை இப்படி பயமுறுத்தி வைக்க முடியும்? நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகி அவ புருஷ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை யாருக்கிட்டயா சொல்லிட்டான்னா என்னைக்கு இருந்தாலும் நமக்கு ஆபத்து தானே. இந்த இடத்துலதான் இறக்கணும். என்னப்பா? ஃபில்டர்ல காஃபி டிகாஷனை இறக்குற மாதிரி மூளைய முழங்காலுக்கு இறக்கணும்டா. அவ வெளி வீட்டுக்கு போனாதானே அங்க மருமக. இங்க இழுத்துட்டா இந்த வீட்டு மருமக. புருஷனுக்கு துரோகம் பண்ண மாட்டா. எப்படி டிகாஷன்? ரொம்ப ஸ்ட்ராங்குப்பா. இறக்கிடு. கமலா, ஒரு குட் நியூஸ். வாஞ்சியுடைய கொலைய தற்கொலைன்னு பஞ்சாயத்துல முடிவு பண்ணிட்டாங்க. நல்ல வேளை நீங்க தப்பிச்சிட்டீங்க. அதே மாதிரி எங்க அம்மாவோட ரகசியத்தையும் காப்பாத்துங்க. என்ன இருந்தாலும் எனக்கு மன நிம்மதியே இல்லை. ஏன் தெரியுமா? உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த தைரியத்துல நீ என்ன காட்டி கொடுத்துட்டா. இல்ல, இத பத்தி நான் எப்பவும் பேச மாட்டேன். என்ன நிச்சயம்? அதுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன், கேளு. என்ன? நாம 2 பேரும் கணவன் மனைவி ஆயிட்டா ஓ மங்கல்யத்தை காப்பாத்த நீ என்ன காப்பாத்தணும், உங்க அம்மாவை காப்பாத்த நான் ரகசியத்தை காப்பாத்தணும். கோபால், நீ ரொம்ப சாமர்த்தியசாலி. ஓ ரகசியத்தை காப்பாத்த என்ன பலியாக சொல்றியா? இங்க பார் கமலா, எனக்கு அதிகமா பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல, நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுவேன். நாங்க ஏழை குடும்பம். எனக்கு இன்னும் ஒருத்தரை நான் மனசால நிச்சயம் பண்ணிட்டேன். என்னவும் தங்கச்சியா நினைச்சு வாழ விடு கோபால். கமலா, நம்ம கல்யாணம் நடந்தே தீரணும். இன்னும் 2 நாள் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள உன் முடிவை சொல்லு. என்னப்பா பூசாரி, பார்த்தும் பார்க்காத போற? அன்னைக்கு என்னமோ பஞ்சாயத்துல ஒரு சின்ன கசமுசா நடந்து போச்சு, அதுக்காக இப்படியா? தர்மகர்த்தா பதவியை நீயே வேணும்னா எடுத்துக்கோ, அனுபவி. வீணா என்ன வம்பு கெடுக்குறீங்க? எனக்கு பதவி வேணாம், ஒண்ணு வேணாம். எனக்கு ஒண்ணு வேணும். என்ன? அதுக்கு நீ சம்மதிக்கணும். உன்னை நான் சம்மந்தி ஆக்கிக்க போறேன். என்னது? என் பையனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்க போறேன். எதை கேட்கறது எதை கேட்க கூடாதுன்னு ஒரு கணக்கே கிடையாதா? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? என் பொண்ண உங்க பையனுக்கா? இந்த ஜென்மத்தில நடக்காது. நடந்தே தீரணும். பொன்னம்பலம் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அது எந்த பிள்ளை? என்னால முடிஞ்சது அவ்வளவுதான் ஐயா. நான் கட்டா பூசாரி மகளை தான் கட்டுவேன், இல்லன்னா தூக்கல தூங்குவேன் என் மகன் சொல்றான் ஐயா. பொங்கட்டையா ஊரை பிடிச்ச சரியா ஒளிஞ்சதுன்னு பொண்ணை பெத்தவங்க அத்தனை பேரு நிம்மதியா இருப்பாங்க. பெத்தவங்கிட்ட பேசுற பேச்சா இது? நான் மாத்திரம் பெக்கல, உன் பையன் மாதிரி அயோக்கியருக்கு பொண்ணை கொடுக்கறத விட அவனை எங்கேயாவது ஆத்தல கிணத்துல தள்ளி கொன்னுடலாம். என் பையனை விட யோக்கியம் வேற யாரையா இந்த ஊர்ல? யோகியதையை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? இந்த சம்பந்தம் எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். பூசாரி, தானா வர்ற சீதை உதறி தள்ளாத. வர்ற ஸ்ரீதேவி தருதல ரூபத்துல வந்தா என் வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க விட மாட்டேன். ஆமா, பொன்னம்பலம், என் பையனை தவிர உன் பொண்ணு கழுத்துல எவன் தாலி கட்டுறான்னு பாப்பையா?
நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுமா. உங்க அப்பா உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு காசு பணத்துக்காக கண்டவங்க பின்னாடி கையேந்தி நிக்கிற கொடுமையை என்னால பார்க்க சகிக்கல. நிலைமை இப்படியே போனா ஏதோ அது விபரீதம் நடந்துருமோன்னு பயந்து அப்பாவை பறி கொடுத்து அம்மாவோட தாலிய பறிச்சுத்தான் உன் கழுத்துல தாலி ஏறணும்னு அந்த ஆண்டவன் நினைச்சிட்டாரோன்னு வேதனைப்பட்டு இந்த சமயத்துலதான் கோபால் வந்து சாமி சிலையை எடுத்து கொடுத்துருங்க, பணம் வரைஞ்சிட்டு 1 மணி நேரத்துல திருப்பி கொடுத்துறேன், அதுக்கு 10,000 ரூபாய் பணமும் தர்றேன்னு சொன்னாமா. அதை நம்பித்தாமா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டேன். கமலா கமலா, உன்னை வாழ வைக்க வேண்டிய நானே உன் வாழ்வுக்கு எவனா வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருக்க. என்ன வாழ வைக்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லாரையும் வாழ வைக்கிற அந்த தெய்வத்தை எப்ப வெறும் சிலையை நினைச்சு தூக்கி கொடுத்தியோ அந்த பரமேஸ்வரன் கொடுக்கிற தண்டனையில இருந்து நம்ம தப்பவே முடியாது. அந்த ஆண்டவனுக்குதான் என் மேல இறக்கமே இல்லம்மா. அவருக்கு எப்படிமா இருக்கும்? பிள்ளையாரையும் முருகனையும் தானே பெத்தாங்க. உன்னை போல ஒரு பெண்ணை பெற்றிருந்தா தானே ஒரு பொண்ணோட உள்ளத்தை அவரால புரிஞ்சிக்க முடியும். நான் இப்ப ஒரு உண்மை புரிஞ்சுக்கிட்டேம்மா. என்ன கமலா, கோபால் நல்லவனோ கெட்டவனோ, என்ன வாழ வைக்கிறானோ சாகடிக்கிறானோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நீயும் அப்பாவும் தாம்மா கண் கண்ட தெய்வம். உங்க 2 பேருடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நான் என்னையே பலி கொடுக்கிறது தவிர வேற வழி இல்லம்மா. முடிவா நான் கோபாலத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓஹோ, அதான் அயோக்கியன் கனக சபை அவ்வளவு துணிச்சலா எங்கிட்ட பொண்ணு கேட்டானா? அப்பா என்ன மன்னிச்சிடுங்க, நானும் கோபாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட முடிவு பண்ணிக்கப்பா. முடிவு பண்ணிட்டியா? யாரு கேட்டது முடிவுக்கு வந்த? கண்ட கண்ட பெண்ணை எல்லாம் எடுத்துக்கிட்டு என் கண்ணு முன்னாடியே கோயில சுத்துற அந்த கவோலி பயலுக்கு உள்ள கட்டி கொடுக்கறத விட கண்ட துண்டமா வெட்டி புதைச்சிருவேன். அப்பா, உங்களால என்ன எதுவுமே செய்ய முடியாது. நான் இஷ்டப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்க சட்டம் இடம் கொடுக்கும். சட்டமா பேசுற? என்கிட்டயா? கமலா, உன்னை பெற்றவ, உன்னை வளர்த்தவ, இவ்வளவு சம்பாதிச்சு வச்சுறேன், நல்ல பேருங்கிற நாணயம் எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சா? நீ இப்ப சொன்னியே அந்த சட்டம் என்னடி? பாக்கியம் பாக்கியம், நம்ம 2 பேருக்கும் இப்படி ஒரு பெண் குழந்தை பிறந்ததா? மறந்து ரவி, பல பேருக்கு பிரச்சனையா இருக்கிற நம்ம காதல நீங்க அடியோட மறந்துடுங்க. ஏன் கமலா அப்படி சொல்ற? என்ன பலியாக்குறதா நானே முடிவு பண்ணிட்டேன். பலியா? ஆமா, எங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்த அந்த அயோக்கியனுக்கு பலியாகிறத தவிர வேற வழியே இல்ல. யார் அந்த அயோக்கியன்? கனக சபை மகன் கோபால். கமலா, இதுக்கு மேல என்னால எதுவுமே சொல்ல முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் கோபால். எப்போ உங்க கல்யாண சாப்பாடு போட போறீங்க? கல்யாணமா? யாருக்கு? என்னப்பா தெரியாத மாதிரி கேக்குற? உனக்கும் கமலாவுக்கும் கல்யாணங்கிறத மறந்துட்டியா? பரவாயில்ல, ஆனா ஒரு அட்வைஸ், கல்யாணத்தை இந்த ஊர்ல வச்சுக்க, ஹனிமூனை வெளியூர்ல வச்சுக்க. ஏன்னா உன் பழைய காதலி நளினா கோச்சு பாப்பாரு. ஏண்டா, வெளியூர்ல வேலை கிடைக்காம எங்க ஊர்ல பிழைக்க வந்த நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? உன்னை கோபுரத்துல ஏத்தி விட்டது வர்ணம் பூசுறது தாண்டா. அங்க இருந்து எவன் அவன் கூட சுத்துறான்றத பாக்குறதுக்காக இல்ல. மேல ஏத்தி விட்ட எங்ககிட்டயும் வேலையை காட்டுறிய, திருப்பி மேல ஏத்தி விட்டு கீழே உருட்டி விட்டுருவேன், ஜாக்கிரதை. கோபுரத்துல இருந்து உருட்டி விடறதுக்கு நான் ஒண்ணு பொம்மை இல்லடா, பொம்பளை பொறுக்கி நாயே.
பேசுறத மரியாதையா பேசு. முதல்ல அவன் அடிச்சா, அதுக்கப்புறம் தான் நான் அடிச்சேன். அவன் அடிச்ச உடனே நீ திருப்பி அடிக்கிறதா? ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இல்ல, அங்க வந்து சொல்லணும். நான் ஒண்ணும் பொம்பளை இல்ல அழுதுட்டு வந்து பஞ்சாயத்துல சொல்றதுக்கு. ஊருக்கு போய் மட்டும் வேணும். அடிக்கு அடி கொடுத்தாச்சு. இப்ப விசாரிங்க. என்னத்த விசாரிக்கிறது? ஊர்ல இருக்கிற திருப்பணியும் கும்பாபிஷேகமும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல நீ எதுக்காக இருக்கிற? இவனை என்னப்பா கேக்குறது? இவனை இந்த வேலைக்கு கூட்டிட்டு வந்தானே பூசாரி, அந்த ஆளை போய் கேட்போம். ஒழுங்கா பதில் கிடைக்கல, 2 பேரையும் சேர்த்து விரட்டுவோம். என்னால அந்த பூசாரிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. அவருக்கு எந்த மானக்கேடு வர முடியா பண்ணிடாதீங்க. நான் இந்த ஊரை விட்டு போன அவ்வளவுதானே? அப்படித்தான் போறது. ஆமான்னு சொல்லுங்க. போற இடத்துல நல்லபடியா நடந்துங்க. எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. கோயிலுக்கு போயிட்டு வரேன். எங்க போயிட்டு வர? உன் கூட அந்த கோபால் பையன் வரல? அப்பா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறியா? பெற்றவங்க கிட்ட காதல் விஷயத்தை மட்டும் மறைக்க முடியாதம்மா. மடே, நீ அம்மா இல்லாத பிள்ளையாச்சேன்னு கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டம்மா. அதுக்காக என்ன தலை குனிய வச்சிருக்கியம்மா? எனக்கு அந்த எண்ணம் இல்லப்பா. அப்பா, கோபால் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஆசை வார்த்தை காட்டி மயக்கி கடைசியில பூசாரி மகளை கல்யாணம் பண்ணிக்க. எப்படி கட்டிக்குவான்? எப்படி கட்டிக்குவான்? ஏய் கனகதம, வான பொறுப்பு இல்லாம வளர்த்துட்டு இப்ப ஊரை வேற ஏமாத்த ஆரம்பிச்சிருக்கியானே. ஏயா, பல்ல இழிச்சு பல காரியத்தை என்கிட்ட சாதிச்சுக்கிட்டு இப்ப என் பொண்ணையமா ஏமாத்த பாக்குறேன். எனக்கு வர்ற கோபத்துல அப்ப மாமன் 2 பையன் தலைய வெட்டி தலையில தொங்க விட்டுருவான். என்னையா மிரட்டுற? உன் பொண்ணா வந்து என்ன கட்டிக்கணும்னு அலைஞ்சா அதுக்கு நான் என்ன பண்றது? நான் பூசாரி மகளை தான் கட்டுவேன். என்னடா சொன்ன? பூசாரி மகளை தான் கட்டுவியா? நீ அவ்வளவு அந்த ஊர்ல உயிரோட இருந்தா பாக்கிறேன்டா நானு. சின்ன பயல விட்டா பேச வச்சிருக்கனே, பாக்கிறேன்டா உங்களை படமா ராஸ்கல்களா. கோபாலு, அவன் ஜெயிச்சவன். ஆழபலமும் இருக்குது, பணபலமும் இருக்குது. ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிடுவான். நீ உடனடியா பூசாரி மகளை கடத்திட்டு போய் ஒரு பெட்ரோல் பங்க்ல வச்சு தாலியை கட்டிடுச்சு. பெட்ரோலை போட்டுட்டு பங்க்ல ஏதாவது நல்ல கோயிலா பார்த்து அங்க பெட்ரோலையும் தாலியை வச்சு கட்டிடு. என்னப்பா பெட்ரோலா? எப்படியோ அவனுக்கு நீ தாலியை கட்டிடுறா. கமலா, கமலா, தாலி கேட்கவா? அசையப்படாது, அப்படியே இருக்கணும். வீட்டை விட்டு கீழே இறங்கினேன் பத்திரம். ஏய், என்ன துணிச்சடா உனக்கு? என் பொண்ணை என் முன்னாடியேவா கூட்டி போறேன். ஜாக்கிரதை. வேண்டாம், அவளை விட்டுடு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். கமலா, நீ போகாதம்மா, போகாதம்மா. போய்தான் தீரணும். உங்களால் என்ன தடுத்து நிறுத்த முடியாது. கிண்ணடி சொல்லு, கிண்ணடி சொல்லு, ஏறி சொல்லு. நல்லகிடு, சுட்டு சாம்பலாக்கிடுவேன். ஒத்துக்கிறா, ஒத்துக்கிட்டு அப்புறம் பொண்ணு கூட்டி போறா. முதல்ல என்ன என்ன கோபால், வாங்க போலாம். கமலா, 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 என்னை விட்டு போகாதம்மா. கமலா, என்னை விட்டு போகாதம்மா. கமலா, உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது. கோபால், கோபால், என்னங்க போறாங்க? போயிட்டாங்க. ஆண்டவரே, என் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு சொல்லி ஒரு தடவை அழுதேன். நீ பிரத்யட்சமான பணம் கொடுத்த. ஆனா கல்யாணம் நின்று போச்சு. ஆனா இன்னைக்கு பணத்திவர் பிடிச்ச ஒருத்தன் என் கண்ணு முன்னாலேயே என் பொண்ணு கையை பிடிச்சி எடுத்துட்டு போறதை பார்த்ததுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருக்கணுமா? எதுக்கோ ஆறுதல் சொன்னியே, அறிவுரை சொன்னியே, வியாக்கியானம் சொன்னியே. இது கொண்டு சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீ மாத்திரம் சொல்லாம இருந்த இந்த பொண்ணு பிற பூசாரி இருக்க மாட்டான், இருக்க மாட்டான். பூசாரி, உன் மக கமலாவை மாத்திரம் காப்பாத்தினா போதுமா? இத போல கோடிக்கணக்கான கமலாக்கள் கோடிக்கணக்கான கோபாலுக்கு சிக்கி தவிக்கிறாங்க. ஒரு ஊர் கட்டு போனா திருத்தலாம், ஒரு நாடு கட்டு போனா திருத்தலாம். இந்த உலகமே கட்டு போனா என்ன போல 1000 சிவன் வந்தாலும் திருத்தவே முடியாது. இந்த உலகத்துல யாருகிட்டையுமே புது நோக்கம் இல்லை.
அரசியல் பேரால் அக்கிரமம் அதிகமாய் போச்சு. சீர்திருத்தம் சீரழிஞ்சே போச்சு. தேசத்தை பற்றியோ தேசத்தின் உடைமைகளை பற்றியோ எவனுக்குமே கவலை இல்லை. தனி மனிதனின் ஆதிக்கம் தலைவிரிச்சாடு. அதுல சிக்கி தவிக்கிற கோடான கோடி ஏழை மக்களை பார்க்க சகிக்கல. சூரியனிலிருந்து வெடிச்சு தனியா சுத்திக்கிட்டு இருந்த இந்த பூமிய வெறும் கல்லா சுத்தப்படாதுன்னு அதுல பல உயிரினங்களை படைச்சு, இந்த உயிரினங்களுக்கெல்லாம் தலையாய உயிரா மனுஷனை படைச்சு அவனுக்கு ஆறறிவையும் கொடுத்தேன். ஏன் இந்த உலகத்தை அழகுபட வச்சிருப்பான்னு நினைச்சு. ஆனா அந்த ஆறறிவு அணுகுண்டு வெடிக்கிறதுக்கும் ஹைட்ரஜன் போட்டு அழிக்கிறதுக்கும் பயன்படுத்தினா மண்ணாசை பிடிச்ச மனுஷன். அது மாத்திரம் இல்ல, சொத்துடைமை கொள்கையாவை சுடுகாடு போற வரைக்கும் விடல. ஜாதி சண்டை, பிரிவினை, கடத்தல், பொய், சூது, வாது, வஞ்சகம் எல்லாம் நிறைஞ்சு போச்சு, மலிஞ்சு போச்சு. தேசம் பூரா சமாதானம் வேணும்னு வாய்களிய பேசுறவன் உனக்கு மேல நடந்து போய்கிட்டு தான் கோஷங்களை போடுறான். தீய சக்திகள், தீராத கொடுமைகள் திக்கட்டும் பரவி போச்சு. பூசாரி, இந்த உலகத்தில் எங்கு திரும்பினாலும் ஏழையின் கூக்குரல். உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க இடமில்லை. இனிமேல் இதையெல்லாம் பார்த்து நான் சகித்துக் கொண்டிருக்க மாட்டேன். ஆடப்போகிறேன் ருத்ர தாண்டவம். பூசாரி, முன்னொரு காலத்தில் நான் ஆடினேனே, அப்போது கைலேந்திரி மாத்திரம் தான் அதிர்ந்தது. இப்போது நான் ஆடப்போகும் ஆட்டத்திலே அந்த சராச்சரமும் அதிரப் போகிறது. அப்போதுதான் இந்த உலகத்துக்கே விமோசனம் பிறக்கப் போகிறது. நான் எங்க இருக்கிறேன்? வீட்டுலதான் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? இல்லடி, என் ஐயன் சிவபெருமான் வந்தாடி. அந்த ருத்ர ஆண்டவத்தை பார்க்க கொடுத்து வச்சிருக்கணுமே. உலகத்தில் நடக்கிற அக்கிரமத்தை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இந்த உலகத்தையே அழிச்சிட்டாருடி. நம்ம ரெண்டு பேரையும் விட்டுட்டு கடவுளே, அம்மாவுக்கு கல்யாணமே ஆகல என்ற கவலையில ஏங்கி போய் தூங்கி இருப்பீங்க. உங்க ஏக்கமெல்லாம் சிவபெருமான் ரூபத்துல வந்து தாண்டவம் ஆடி இருக்கும். ஏங்க, ஊர் இருக்கிற நிலவரம் தெரியாம சிவன் நேர்ல வந்து நேர்ல வந்து, பரமேஸ்வரா, என் பொண்ணு எப்படியோ காப்பாத்திட்டேன், கமலாவையோ காப்பாத்திட்டேன். கமலாவை யாருக்கு கொடுத்து நிச்சயம் பண்றது அப்படிங்கறதையும் நீங்க தான் முடிவெடுக்கணும். ஜெயா பூசாரி, மறுபடியும் உன் கனவுல வருவேன்னு நினைக்கிறியா? போய்யா, உன் பொண்ணு கமலா விரும்பின அந்த ரவிக்கே உன் மகளை கல்யாணம் பண்ணி வை. பூசாரி, நான் சொல்றபடி செய், எல்லாம் நல்லபடியா நடக்கும். தங்க சித்தம், தங்க சித்தம்.